படம் பார்த்து கதை சொல்ல தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அவன் 1ஆம் கிளாஸ்லேருந்து 2ஆம் கிளாஸ் போயிட்டான். எப்படிங்க தமிழில் சிலபஸ் எப்படி வச்சாங்க பார்த்தீங்களா? அப்போது இந்த மாதிரி தான் இதுவும். நமக்கு இந்த சமாச்சாரம் தெரிஞ்சாச்சுன்னா நமக்கு அந்த பாதை கிடைச்சாச்சு. அந்த பாதையில் பயிற்சி பண்ண ஆரம்பிச்சோம்னு சொன்னால் அதில் உள்ள பக்குவம் நமக்கு கிடைக்குது. எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? நம்ம இதெல்லாம் தெரிஞ்சோமா, தெரியணுமா இல்லையா? அதனால தான் எல்லாரும் சொன்னார் பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு போனால், ஐயையோ இது சாகிற கல்வியை சொல்லி கொடுக்குறான், எனக்கு சாகாத கல்வியை சொல்லி கொடுக்குற இடத்துக்கு கூட்டின்னு போங்கன்னாரு. இதுதான் சாகாத கல்வி. புரியுதுங்களா? நம்ம பட்டை போட்டுக்கிறதோ, நாமம் போட்டுக்கிறதோ, பொட்டு வச்சுக்கிறதோ, கோயிலுக்கு போகிறதோ, உழுந்து கும்பிடுறதோ, இதெல்லாம் சாகும் கல்வி. சாகாத கல்வி எதிரானா நான் வெற்றி பெற வேண்டும், பிறந்த பிறவியின் பயனை நான் பெற வேண்டும். அதை தான் வள்ளலார் சொல்றாரு. அவருடைய திருமூலர்த்தன் திருமந்திரத்தில் பாடுறாரு. அருமையான பாடல். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன். அதான் இது. உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. உத்தமன் சொல்லி அவர் யாரை சொல்றாருன்னா இறைவனை சொல்றார். அவன் எங்கடா இருக்கான்னு சொன்னா இந்த உடலை கோயிலாக ஆக்கி அதனுள்ள அவன் குடியிருக்கிறானான்.